ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்க. என்னால் இந்த ஒரு 4-5 நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாக போச்சு. அப்புறம் நமக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு ஒன்று கன்றுக்குட்டி போட்டிருக்குங்க. நம்ம இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணல புதுசில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவே இந்த மாட்டில் பால் கறக்கிற வீடியோ தாங்க போட்டிருந்தேன். அந்த மாடு வந்து அப்போ 2 மாதம் செனை நின்று இப்போ கன்றுக்குட்டி போட்டிருக்கு. இதை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து பால் நல்லா கறக்குங்க. இதை பொறுத்த வரைக்கும் பாலுக்கு குறைவு இருக்காதுங்க. போன தடவையும் காளங்கன்று போட்டுருந்துச்சுங்க. காளங்கன்று போட்டுட்டு வந்து வயிற்றுக்குள்ளேயே இறந்துருச்சு. காளங்கன்றுட்டி இறந்ததுமே வந்து இறந்துட்டு தெரிஞ்சதே வெளியே தள்ளிடுச்சு. மாடு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கன்றுக்குட்டி இல்லாமல் தான் பால் கறந்தோம். இந்த தடவையும் பார்த்திங்கன்னா காளங்கன்றுட்டி போட்டிருக்கு. சரி, நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரோட அக்கா, அவங்க வந்து கன்றுக்குட்டியிலேருந்து அவங்க வீட்டில் இந்த மாடு கன்றுக்குட்டி போட்டு அந்த கன்றுக்குட்டியிலேருந்து வளர்த்து 2 ஈத்து போட்டுருச்சுங்க. 3ஆவது ஈத்துக்கு செனை நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்களுக்கு விற்றுட்டாங்க. விற்றுட்டு வந்து நான் வாங்கிட்டேன். நான் வாங்கினதுக்கப்புறம் இது 2ஆவது தடவை கன்றுக்குட்டி போட்டிருக்கு. நான் வாங்கும்போது எவ்வளோ விலைன்னு கேட்டிங்கன்னா, வெறும் வந்து 24,000க்கு வாங்கியிருந்தேங்க. 24,000க்கு வாங்கிட்டு பால் கறந்துச்சுங்க. பால் கறந்துட்டு அப்புறம் ஒருக்கா செனை நின்று கன்றுக்குட்டி போட்டுச்சு. அப்புறம் இது வந்து 2ஆவது கன்றுக்குட்டி போட்டிருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, பனிக்கூடம் உடைஞ்சி ஒரு மணி நேரத்துலேன்னு கன்றுக்குட்டி வந்து அதுவாக வெளியில் வந்துருச்சுங்க. யாரும் வந்து இழுக்கலை, செய்யலை. அதுவாக வந்து பனிக்கூடம் உடஞ்சதையுமே கன்றுக்குட்டி தன்னால் வெளியே வந்துருச்சு. ஈத்து மாடு இல்லை, அதனால் கன்றுக்குட்டி அதுவாக வெளியே வந்துருச்சுங்க. அப்புறம் வந்து செத்தை போடணுங்க. மாடு செத்தை போடுறதுக்கு வந்து 8 மணி நேரமோ 12 மணி நேரமோ சொல்லியிருக்காங்க. இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே செத்தை போட்டுறணும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து டாக்டரை கூப்பிட்டு தாங்க பார்க்கணும். இது ஏற்கனவே போன தடவை செத்தை போட முடியாமல் வந்து டாக்டரை வர சொல்லி கை வச்சு தாங்க எடுத்தது. ஒரு தடவை கை வச்சு எடுத்துட்டோம் அப்படின்ட்டு அது ஓயாமல் அதே பழக்கத்துக்கு வந்துடுங்க. நன்றிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.